ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி இன்று சாயங்காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முடிவை ஒரு பத்திரிகை குறிப்பு மூலமாக அறிவித்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது இந்திய அளவில் மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். மிக மிக அபூர்வம். ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வடகிழக்கிலிருந்து தமிழகம் வரை எல்லா தேர்தலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். இதற்கு முன்பு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது, ஒருவேளை விக்கிரவாண்டியில் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்த பொழுது விக்கிரவாண்டியம் எப்படி நடந்தது என்பதையெல்லாம் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை பார்த்தோம். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட ஒருமனதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்முடைய கூட்டணி புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இது தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோரிக்கையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு அனுமதி அளித்தார். எதற்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை என்ற இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன். எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அந்த நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுது வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்துல எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள். மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன். தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க. இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள். இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க. இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும், நோட்டாவுக்கு வாக்களித்தாலும், யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டை அடி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணி, எங்கள் கடமையை, ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம். தமிழகத்திலே அடக்குமுறை, ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, பணம், கொலுசு, பட்டியலை அடைப்பது, பரிசு பொருட்கள், இது எல்லாம் கூட ஒரு 15 நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவுடைய செயல்பாடு, இது எல்லாம் தமிழகத்தில் அது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அதை தாண்டி நண்பர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாங்கன்னா அதெல்லாம் ஒன்னொன்னா கேளுங்க, பதில் சொல்லிட்டே வர்றேன். தேர்தலில் நிற்பது தைரியம் என்கின்ற வார்த்தை இல்லைங்க, அதுதான் நான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, வடகிழக்குல இருந்து தன்னந்தனியாக எல்லா இடத்துலையும் நிற்கும். தேர்தலில் எங்களுடைய தொண்டர்கள் நக்சலைட்டுகளால, மிலிட்டன்டால கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை தேசிய தலைமை ஏற்று, தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்று நம்முடைய தலைவர்கள் அங்கிருந்து அனுமதி கொடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கும் தெரியும். தமிழக மக்கள் இதை உணர்ந்து இந்த முறை தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு ரொட்டீன் ப்ராசஸா நாமளும் நிக்கணும் அப்படின்னு நாங்க நிக்க விரும்பல. இன்னொன்று, தேர்தல் ஒரு கட்சி நின்றால்தான் ஜனநாயகம் முழுமை பெறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.
அதனால இது எந்த விதத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவாங்கன்னு தெரியும். மாநிலத்தினுடைய அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிறாங்க. மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியும் தான் அதை நடத்துறாங்க. வெளியிருந்து ஒரு பாராமிலிட்டரி போர்ஸோ, ஒரு சிஆர்பிஎஃப்ஓ, சிஐஎஸ்எஃப்ஓ, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் கண்காணிக்கக்கூடிய தேர்தலாக இடைத்தேர்தல் இருப்பது இல்லை. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்துல முதலும் கடைசியுமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நம்புகின்றோம். இது சாதாரண மக்கள் நீங்க சொல்றது போல பேசும் பொருள், எதுக்கு இத்தனை கட்சி புறக்கணிக்கிறாங்க, என்ன நோக்கம் என்பது ஒரு பேசும் பொருளாக மாறட்டும். 2026 தேர்தல் நேர்மையான முறையில் நடக்கட்டும் என்பது எங்களுடைய ஆசை. எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களை பொறுத்தவரை, அவங்க தேர்தலில் யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ தாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் வாக்களிக்காதீர்கள் என்று நாங்கள் கட்டாயப்படுத்த போவது கிடையாது. நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அவர்கள் மனசாட்சிப்படி அந்த முடிவெடுப்பாங்க. தேசிய அமைப்பையும் முதல்வர் நிராகரிக்கிறாங்க. இந்த ஆவணம் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ராஜபவனிலிருந்து ஆளுநர் இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு அகங்காரம், இது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை ஆளுநர் என்னை பொறுத்தவரை கடுமையான வார்த்தை. ஆனா ஆளுநர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எதற்காக தள்ளப்பட்டார் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டியிருந்தா ஆளுநருடைய சட்டையும் பேண்டையும் கழட்டி ட்ரவுசரோடு நடக்க விட்டிருப்போம். அது திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் உதிர்த்திருக்கக்கூடிய பலமுறை. ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள், சென்னை முழுவதும் ஆளுநருக்கு எதிராக சுவரொட்டிகள், இதெல்லாம் திமுக ஆளுங்கட்சி சொல்றாங்க. இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார். நாயப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் தான் அர்த்தம். அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகிறார். தமிழகத்தில் 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக அவங்க சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கு. ஆனால் ஆளுநர் அவர்கள் சொல்லி இருப்பது சரியே, அதுல எந்த தவறும் இல்லை. ஆளுநர் இது போன்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க. அதனால்தான் ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க. இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிச்சத்தை விடுங்கண்ணா, ஆளுநரை குற்றம் சொல்றீங்களா, குற்றம் சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி, அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து, எனக்கு நிகழ்காலத்துல பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை, தாண்டியாச்சு. இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்துல அது உடையத்தான் போகுது. என் கையில முரசொலி 1962 பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு. பெரியாரை கேளுங்க. இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிடும், அது ஆபாசமா போயிடும். ஏற்கனவே சொன்னேன், நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன். இதுல பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி 1968 பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க. சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க, சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தாண்டியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது. அதனால பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றதுனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை. சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை, அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பாதை, அவர்கள் அந்த கருத்தை வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான், உண்மைதான், பேசியிருக்கிறாங்க. நான் அதை பேச விரும்பவில்லை. ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம். நாங்க பெரியார் எப்படி பாக்குறோம்னா, எண்மண் எண் மக்கள் யாத்திரையில ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த அறநிலைத்துறை இருக்காது, கோயிலுக்கு வெளியே அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும். அது புதகத்துல கொண்டே வச்சிடும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காட்டாங்க, நீங்க மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ண.
பொதுமக்கள் பிடிக்கலாம், யாரும் போக மாட்டாங்க. இப்படித்தான் நாங்க பெரியாரை பார்க்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்கிறதோ எங்களுடைய சிந்தனை மாறல, அப்படியேதான் இருக்கு. தொல்காப்பியன் பொய்யன், சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துல உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன தவறா போயிடும். விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்கிறார். திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆரிய கைக்கூலி, அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்க. ஆனால் அதற்குள்ள நான் போக விரும்பல, அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும். அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தொழில் அமைப்பினர் 35 பேர், 4 லட்சம் தொழிலாளர் இருக்காங்க. இப்போ தொழில் வரி மாநகராட்சி மூலமா போட்டிருக்காங்க. கடந்த வரும் 21ஆம் தேதி மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. தொழில் வரியை 1 லட்சம் ரூபாய் போட்டா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிஸே இல்லாத தொழிலை ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சி இதை முதல்ல கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். திருப்பூர்ல நீங்க பார்த்திருக்கீங்க, ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். ஆனால் அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அளிக்கின்றோம். பெரியாரை பற்றி பேசும்போது நான் சந்தேகப்படுறேன். நான் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். நான் பெரியாரை பத்தி பேசுறேன். நீங்க ஒரே அப்பா அம்மா தான் பிறந்தேன். விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்துலதான் பிறந்தேன், மாற்று கருத்து இல்லை. என் பிறப்பை பத்தி சந்தேகப்படுறான்னு நான் சொல்லணுமல்ல. கிராமத்துலதான் பிறந்தேன், அதுலயும் சந்தேகம் இல்லை. இதுவரை ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை, அதுலயும் சந்தேகம் இல்லை. வீட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடப்பாடு எடுத்துட்டு ரைடு பண்ணல, அதுலயும் சந்தேகம் இல்லை. நீங்க ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கல, அதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை. அதெல்லாம் தாண்டி பக்கம் 21க்கு நான் பிறந்தேன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பத்தி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம். எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான். ஆனா பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதே உங்க முரசொலி 1962 நீங்க பப்ளிஷ் பண்ணி காட்ட. ஆனா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 1962 முரசொலியை வாங்கி இருக்கோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதுவரை மாநில அரசு கையில் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அதாவது அவசியமான கனிம வளம், அது மாநில அரசினுடைய கையில் இருந்துச்சு. அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசினுடைய பவருக்கு அது மாறுச்சு. இன்னைக்கு பிரச்சனை தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கறத பிரச்சனை. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டா கூட மத்திய அரசுக்கு 1 ரூபாயிலிருந்து பணம் கிடைக்காது. வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில டங்ஸ்டன் பிரச்சனையில உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கிறார். உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் வெளியிடல? சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து வேலை பார்க்கிறார். திமுக இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க, எஃப்ஐஆர் இப்ப போட்டாங்க, பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவை தீர்ப்பு கொடுக்கிறார். ஏன் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அப்பா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில காட்டுங்கன்னு கேட்டுதான் அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கரா நான் பார்ப்பேன். அதெல்லாம் செய்யல. அதனால் அது போல உரிமை வீரர் யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அதை தவறாக பார்க்கவில்லை. அதே போல ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது. திமுகவினர் விசாலாக இருக்கும். உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது. எஃப்ஐஆர் லீக் ஆனது கண்ணுக்கு தெரியாது. இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நீட்டுக்கான ரகசியம் இருக்கிறார், அதுவும் மறந்துட்டார் இப்ப. அதனால உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள், எங்களை பொறுத்தவரை நாங்க சந்தோஷப்படுறோம். தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்தில பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்புல உட்கார்ந்தா
ஒரு திராவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு உதாரணம். ஆனா ஏற்கனவே பதில் சொன்னாங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் மனசாட்சிப்படி இந்த தேர்தலை பங்கேற்பாங்க ஒரு வாக்காளர்களாக. ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவுதான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ச்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கலாம், ஜார்க்கண்ட்ல நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கலாம், நார்த் ஈஸ்ட்ல புறக்கணிக்கலாம். தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே கெட்டுவிட்டது என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல, இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறனா என்ன போகும்? இது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில் வந்துடும். இவர் 8 மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன போகுது? ஒன்னா போகுது. இதுக்கு முன்னாடி 2021 காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா? மாறல. அண்ணன் EVKS இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா? மாறல. எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல். காணல் நீரால யாருக்கு என்ன பயம்னா, யாருக்கு என்ன பயன்? எந்த பயனும் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதைத்தான் நான் சொன்னேன், இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தல். எதிரொலிக்க இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு வராங்க. அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க, அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சீட்டை போட்ட விட்டுருக்காங்க. 1 லட்சம் மார்ஜினில் ஜெயிச்ச சீட்டை போட்ட விட்டுருக்காங்க. ஆனால் இதனால யாரும் எதுவும் மாறப்போறது கிடையாது. அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போகுது. அது கூட பரவாயில்லனே, சட்டப்பேரவையில அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு சத்தியமா தெரியல யார் அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோ நான் பார்க்கணும். குழந்தைகளை நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, அவரே தூக்கத்தான் 4 பேர் பக்கத்துல வச்சுக்கு வராங்க, அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்கிறோம். இன்பம் பொங்கும் பொங்கல், இதை தமிழகத்துல பெண்கள் பார்க்கறாங்க, குழந்தைகள் பார்க்கறாங்க. அவருடைய குடும்பத்துல இன்பம் பொங்குது, அடுத்து இன்பநிதி வர்றாரு, அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை, துன்பம் தான் நடக்குது. அதனால முதலமைச்சர் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஈய தூக்கிட்டு தூடு போட்டாருன்னா சரியா இருக்கும், இன்பம் துன்பமாக மாறிவிடும். பெரிய சாதனை என்ன? சாரிங்க, நான் முழு கேள்வியை முடிச்சிருக்கேன். சாரி, அது உதயநிதி திராவிடர் மாடல் அரசுடைய லோகோ பயன்படுத்துறது மகிழ்ச்சி. நாளைக்கு அஜித் F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க, ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு. அதுல 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி தூக்க முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி தூக்கிக்கிறான். தமிழ்நாடு அரசாங்கம் பயிர் காப்பீட்டு போதிய நிதி ஒதுக்கீடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது பயிர் காப்பீடு வாங்க முடியல, கால்நடைகள் லோன் வாங்க முடியல, விவசாய சங்கம் கோரிக்கையும் ஆனா நானும் இதை கவனித்தேன். இது எல்லா இடத்திலும் கூட காமனா இந்த கலெக்டர் ஆபீஸ் நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்துல விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக பேசுறாங்க எல்லா இடத்திலும். இன்னைக்கு விவசாயத்திற்கு ஒரு அரிச மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அது திமுகவினுடைய அரசு. அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது. மோடியை கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது. வெள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாங்கன்னா விவசாய பெருமக்கள் அதை டிசாஸ்டர் மாடல் என்றுதான் சொல்லுவார்கள். அதனால் கவனம் தேவை. மத்திய அரசினுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். வேற என்ன, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அண்ணன் சொல்றாரு, கொலுசு எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெள்ளி நிறைய இருக்கிற மாதிரி கொலுசு நல்ல கொலுசை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கும் போது
உடையாத தரமான ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் மக்கள் கியூர் நிக்க வைக்காதீங்க. வேகமா வந்து என்னென்ன பொருள் கொடுக்குறோமோ கொடுத்து தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுறாதீங்க. நல்ல படம் நிறைய இருக்கு, பட்டியல் அடைக்கும் போது அந்த படத்தை அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சரியா கணிச்சு சொல்றாரு. ஸோ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பணப்பைய குறைச்சிக்கிட்டே வர போறாங்க. அண்ணா இதுல ஒரு மாற்றம் வரட்டுங்கண்ணா. நான் காமெடியா பேசாலும் மாற்றம் வரட்டுங்கண்ணா. நன்றிங்கண்ணா. தேர்தல் வந்தா நம்ம பொங்கலுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னாருன்னா தேர்தல் வந்து கொடுத்துக்கலாம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அரசியல்ல சில தலைவர்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வேண்டும் என்பதற்கு ஒரு கிளாசிக் உதாரணம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இதை வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினி அவர்கள் மேடையில சொன்னாங்க, சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு. இன்னைக்கு துரைமுருகன் என்ன பேசும்பொழுது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்கி விட்டதாக நான் பார்க்கின்றேன்.